இன்னைக்கு இந்த இருக்கக்கூடிய இந்த மோசமான எலைட் குரூப்புகள் தாங்க, அதாவது மோசமான மேட்டுக்குடி மக்கள் என்று சொல்லுவாங்க. இவர்கள் தான் உலகை சீரழித்து வராங்க. உலகத்தில் மக்களை கொத்து கொத்தாக கொன்று கொண்டிருக்கிறார்கள். அவங்களுடைய ஒரு கையெழுத்து பல கோடி மக்களுடைய உயிரை காவு வாங்கிடும். தடுப்பூசிகள் மூலியமாக, டீபாப்புலேஷன் அஜெண்டா மூலியமாக மற்ற நாடுகளுக்கு போய் அவங்களுடைய இயற்கை வளங்கள்லாம் சுரண்டி அவங்களுக்கு பேசிக்கான தண்ணி உணவு கூட இல்லாத அளவுக்கு செய்வது எவ்வளவு மோசமான விஷயங்கள். இன்னைக்கு எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ல கூட பார்க்கலாம். பெரும் பெரும் எலைட் குரூப்ல இருக்கக்கூடிய மக்கள் தான் என்ன செஞ்சாங்க, பெரும் பெரும் மோசமான விஷயங்களை செஞ்சாங்க. இவர்களா இதெல்லாம் செஞ்சாங்கன்னு சொல்லி மூக்கு மேல விரல வைக்கிற அளவுக்கு மக்கள் உலகமே உறைஞ்சு போச்சு. ஸ்டீஃபன் வில்லியம் ஹாக்கிங் ஆகட்டும், இன்னும் பெரும் பெரும் இன்டெலெக்சுவல்ஸ் ஆகட்டும், பெரும் பெரும் பொலிட்டிக்கல் தலைவர்கள், சினிமா பிரபலங்கள் சொல்லவே வாய் கூசக்கூடிய அளவுக்கு அவ்வளவு குற்றங்களை செஞ்சாங்க. ஃபிடோஃபைல்ஸா இருக்கிறாங்க. சிறு சிறு பிள்ளைகளை சீரழிக்கக்கூடியவர்களாக இருக்காங்க. பாலியல் கொடுமைகள் செய்யக்கூடியவங்களாக இருந்தாங்க. அந்த வீடியோஸ் எல்லாமே வைரல் ஆச்சு, நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? இதை மறைக்க பல போர்கள் வர. ஸோ குரான்ல நபிமார்கள் இந்த எலைட் குரூப்பை எதிர்த்து இருக்கிறாங்க. குரான் ஒரு மிகப்பெரிய உண்மையை மீண்டும் மீண்டும் சொல்லுது நமக்கு. யார்கிட்ட அதிகாரம், செல்வம், புகழ், அரசியல், பாலியல், அளவு கடந்த ஆசை, மனிதர்களை கட்டுப்படுத்தணுன்ற எண்ணம், இது எல்லாம் இருக்கோ, மேலும் அவங்க கிட்ட முக்கியமான ஒரு விஷயம், கடவுள் பயம் சேர்ந்து இது கூட சேர்ந்து அதுவும் இல்லைன்னா அந்த மனுஷன் உலகத்துல பல ஃபசாதுகளை உருவாக்கும், பல அழிவுகள் அவனால உருவாகும். ஸோ ஒவ்வொரு நபியும் ஒரு கரப்ட் எலைட் சிஸ்டம் எதிர்த்து போராடினாங்க. நூஹ் நபி ஆகட்டும், அவங்க காலகட்டத்தில் சமூக அந்தஸ்து மற்றும் அறிவுல அகந்தை கொண்ட அந்த மக்கள் அந்த எலைட் குரூப்பை எதிர்த்து என்ன செஞ்சாங்க, அந்த தலைவர்களை எதிர்த்து போராடினாங்க. நாங்க தான் உயர்ந்தவர்கள் என்ற மனநிலை கொண்டவர்களாக அவங்க இருந்தாங்க. ஏழை மக்களை இகழ்ந்தாங்க. உண்மையை விட ஸ்டேட்டஸை முக்கியமா பார்த்தாங்க. நபியை கேலி செஞ்சாங்க. உங்களை ரொம்ப கீழ்த்தரமான மக்கள் தான் பின்பற்றுறாங்கன்னு இகழ்ந்தாங்க. இறுதியில் என்ன ஆச்சு? வெள்ளத்துல மூழ்கி செத்துட்டாங்க. இன்னைக்கும் இது போல தலைவர்கள் நம்ம பார்க்கலாம் இல்லைங்களா? மதத்தை, குறிப்பாக இஸ்லாமை இகழக்கூடியவர்கள், அவங்களுடைய நிலை என்னாச்சு என்பதை பார்க்கலாம். மதம் மார்க்கங்களை பின்பற்றக்கூடியவர்களை பேக்வேர்ட் பீப்புளாக சித்தரிப்பது, மீடியாவில் அவங்க டெரரிஸ்டாக சித்தரிப்பது, இவர்களுக்கு இம்மையிலும் வெற்றி கிடையாது, மறுமையிலும் வெற்றி கிடையாது. நூஹ் நபியோடைய காலத்துல வெள்ளம் வரத்துக்கு முன்னாடி அவங்களோட உள்ளங்கள் வெள்ளத்தால் மூழ்கி விட்டது இல்லைங்களா? அவங்க உள்ளத்துல அகந்தை என்ற வெள்ளத்துல மிதந்து கொண்டு இருந்தாங்க. ஸோ நபி ஹூத் அலை இஸ்லாம் ஆது மக்களுக்கு எதிராக, அந்த தலைவர்களுக்கு எதிராக என்ன செஞ்சாங்க? தௌஹீதை எடுத்து வச்சாங்க. எங்களை விட வலிமையானவர்கள் யார் என்று அவங்க என்ன செஞ்சாங்க? அந்த ஆது மக்கள் பெருமை அடிச்சாங்க. தலைவர்கள் மலைகளை குடைந்து அவங்க என்ன செஞ்சாங்க? பெரும் பெரும் கட்டிடங்களை கட்டினாங்க, பெருமை அடிச்சாங்க. இதே தான் இன்னைக்கு மனுஷன் என்ன செய்யறான்? ஏஐ உருவாக்கிட்டேன்னு சொல்லி பெருமை அடிக்கிறான். நாங்க தான் சேட்டலைட் லான்ச் பண்ணோம், நிலால நாங்க தான் காலை வச்சோம், கையை வச்சேன்னு சொல்லி எல்லா பொய்களையும் சொல்லி என்ன செய்யறான்? அகந்தை எடுத்து பெருமை எடுத்து கொண்டு இருக்கிறான். நாங்கள் தான் மேல்தட்டு மக்கள், மற்றவங்களாம் கீழ்த்தர மக்கள் என்று சொல்லி கொண்டிருக்கிறாங்க. நாங்க தான் நியூக்ளியர் பவர் வச்சிருக்கோம், மற்றவங்க யாரும் வச்சிருக்க கூடாது என்று அதற்கு போர்கள் வர. ஆனால் அவங்களுடைய நாடுடைய சூழ்நிலை பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய குடும்பங்கள் எல்லாம் உடைந்த குடும்பங்களாக இருக்கு, புரோக்கன் ஃபேமிலிஸ். மேலும் நிறைய கிரிமினல்ஸ் அதிகமா இருக்கிறாங்க, போதைப் பொருள் அதிகமா இருக்கு, போர்னோகிராஃபி அதிகமா இருக்கு, டிப்ரெஷன், சூசைட் ரேட் அதிகமா இருக்கு, ஃபிடோஃபைல்ஸாக இருக்கிறாங்க, சின்ன சின்ன பிள்ளைகளை பாலியல் துன்புறுத்தல் செய்யறாங்க. வெளியே பெரும் பெரும் நாகரிகங்களா இருந்தாலும் உள்ள அவங்களுடைய உள்ளம் உடைந்து இருக்குது. அல்லாஹ் சிம்பிளா ஒரு காத்தை அனுப்பிச்சு என்ன செஞ்சான்? வேலையை முடிச்சிட்டான், அவங்கள அழிச்சிட்டான். எப்ப மனுஷன் தன்னை அன்ஸ்டாப்பபிள், அன்டச்சபிள் நினைக்கிறானோ அப்பயே அவனுடைய அழிவு காலம் ஆரம்பமாக்கி விடுது. அல்லாஹ் அவனுக்கு அழிவு காலத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டான். நபி சாலிஹ் அலை இஸ்லாம் பாருங்க, அந்த ஊருடைய சமுதாயத்தோட 9 தலைவர்கள், மோசமான தலைவர்களுக்கு எதிராக என்ன செஞ்சாங்க? தௌஹீதை எடுத்து வச்சாங்க. அவங்க பூமியில குழப்பம் செய்பவர்களாக இருந்தாங்க. சீக்கிரட்டான மீட்டிங்லாம் அவங்க போட்டாங்க. இந்த நபியை கொல்றதுக்கு பிளான் போட்டாங்க. ஹக்கை சப்ரஸ் பண்றதுக்கு எல்லா முயற்சியும் கையாண்டாங்க. ஸோ இதே தான் இன்னைக்கு நடக்குது இல்லைங்களா? மேல்தட்டு இந்த மோசமான மேட்டுக்குடி மக்கள் என்ன செய்யறாங்க? தலைவர்கள் அரசியலை மேனிப்புலேஷன் செய்யறாங்க. மறைமுகமா நிறைய கான்ஸ்பயர் பண்றாங்க நல்ல மக்களை எதிர்த்து. அவர்களை கொலை செய்யவும் துணிகிறார்கள் இவர்கள். 10 ரூபா 20 ரூபா திருடினவெல்லாம் ஜெயிலுக்கு போறான். ஆனா இப்படிப்பட்ட மக்கள் தலைவர்கள், அவர்களுக்கு சட்டம் வளைஞ்சு கொடுத்துரும். ஏன்னா அவங்க கிட்ட காசு இருக்கு, பணம் இருக்கு, பதவி இருக்கு, எல்லாத்தையும் வச்சிருக்காங்க. ஆனா அல்லாஹ்வுடைய மறுமையுடைய நீதியில அவங்க தப்பிக்கவே முடியாது. லூப் ஹோலே கிடையாது. நபியை கொல்ல திட்டமிட்டாங்க. அல்லாஹ் என்ன செஞ்சான்? அடையாளம் தெரியாம அவங்களை அழிச்சிட்டான். ஒரு சத்தம் தான், பெரிய சத்தம் வந்தது. அவங்க வீடுகள்ல விழுந்து இறந்து கிடந்தாங்க. லூத் அலை இஸ்லாம் பாருங்க,
அவங்களுடைய எலைட் மக்கள் வந்து கேவலமான கலாச்சாரத்துல இருந்தாங்க, ஓரினை சேர்க்கையில இருந்தாங்க, வெக்கங்கெட்டவர்களாக இருந்தார்கள், தீமையை பப்ளிக்கா செய்யக்கூடியவங்களாக இருந்தார்கள். இன்னைக்கும் இதே தான் இந்த எலைட் குரூப் பண்ணிட்டு இருக்கு இல்லையா? போர்னோகிராஃபி இண்டஸ்ட்ரியிலேருந்து ஆரம்பிச்சு குழந்தைகளை சீரழிப்பது, ஹூக்கப் கல்ச்சர், மனித உடல்களை என்ன செய்யறாங்க, ப்ராடக்டாக மாத்திட்டாங்க. அவங்களுடைய நிலைமை என்னாச்சு, அவங்க ஊரே தலைகீழாக மாற்றப்படுது, கல் மழை பொறிஞ்சுது, அவ்வளவுதான், முடிஞ்சது. நபி ஷுவைப் அலை இஸ்லாம் பாருங்க, பொருளாதாரத்தை மக்களை சுரண்ட அந்த எலைட் குரூப்பை தலைவர்களை எதிர்த்து போராடினாங்க, நேர்மையாக பிஸ்னஸ் பண்ண சொன்னாங்க. இதே தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய எலைட் குரூப் என்ன பண்றாங்க, கேம்பிளிங் இண்டஸ்ட்ரியை கையில வச்சுக்கிறாங்க, பெரும் பெரும் மாஃபியா இது போன்ற இண்டஸ்ட்ரியை கையில வச்சுக்கிறாங்க, சத்தியத்தை ஒடுக்குறாங்க, யாரெல்லாம் சத்தியத்தை பேசுறாங்களோ அவங்களாம் கொல்றாங்க. இறுதியில என்ன ஆச்சு, அவர்களையும் அல்லாஹ் அழித்து விட்டான். மூசா அலை இஸ்லாம் பாருங்க, நான் தான் அல்லாஹ் என்று சொன்ன ஃபிரௌனை எதிர்த்து தௌஹீதை எடுத்து வச்சாங்க. காரூன் இருந்தான், ஹாமான் இருந்தான், பணக்கார மோசமான தலைவர்களாக இருந்தார்கள். இவர்களுக்கு எல்லாம் என்னாச்சு, எல்லாம் நீர்ல மூழ்கி செத்தானாங்க. காரூன் பூமிக்குள்ள விழுங்கப்பட்டான், ஃபிரௌனும் ஹாமானும் அழிக்கப்பட்டார்கள். அதிகாரம் எவ்வளவு பெரியதா இருந்தாலும் அல்லாஹ்வுடைய பிடியிலேருந்து யாருமே தப்ப முடியாதுங்க. நபி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்க, குறைஷிகளுக்கு எதிராக, அந்த மோசமான தலைவர்களுக்கு எதிராக தௌஹீதை எடுத்து வச்சாங்க. காபாவே அவங்க கண்ட்ரோல்ல வச்சிருந்தாங்க இந்த குறைஷிகள். நல்ல மக்களை, சஹாபாக்களை கொத்து கொத்தாக கொன்று குவித்தார்கள். மோசமான நடத்தைகள் அவங்க மீது இருந்தது, அவர்களுக்கு சட்டமே கிடையாது என்பது போல அவங்க வாழ்ந்தாங்க. இறுதியில எல்லாருமே அழிக்கப்பட்டார்கள். நாங்களும் அன்டச்சபிள், அன்ஸ்டாப்பபிள் என்ற மென்டாலிட்டியில இருந்தாங்க. அல்லாஹ் தடையுமே இருந்தாம அவங்களை அழிச்சிட்டான். சில பேர் காற்றால் அழிக்கப்பட்டாங்க, சில பேர் வெள்ளத்தால் அழிக்கப்பட்டாங்க, சில பேர் எர்த்துக்கால அழிக்கப்பட்டாங்க, சில பேர் கடல்ல மூழ்கினாங்க, சிலரை வந்து பூமி விழுங்குச்சு. இன்று அல்லாஹ் பார்க்கும்போது நேரடியாக பனிஷ்மெண்ட் அனுப்ப மாட்டாங்களேன்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். ஆனா வெளிப்படையாக இன்னைக்கு பார்க்கலாம், அந்த செக்ஸ் ஸ்கேண்டல்ஸ் மூலியமாக அவங்க இழிவுபடுத்தப்படுறது, எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் கூட வந்து எவ்வளவு கேவலப்பட்ட மக்களாக அவங்க ஆனாங்க. பெரும் உலகமே வியந்து பார்க்கக்கூடிய பெரும் பெரும் தலைவர்கள், சயின்டிஸ்ட், ஸ்டீஃபன் ஹாக்கிங்லேருந்து எவ்வளவு பேர் வந்து சீஃப் மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டர்னு எவ்வளவு பேர் கேவலமான நிலைக்கு வந்தாங்க. அந்த வீடியோஸ் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? அநீதி செய்பவர்கள் செய்யக்கூடிய காரியங்களை அல்லாஹ் அறியாமல் இருக்கிறான் என்று நினைக்காதீர்கள் என்று சூரத்துல் இப்ராஹிம்ல நம்ம பார்க்கலாம், 42வது ஆயத்து. அவங்களுக்கு முன்னாடி இருந்தவங்க வலிமையில, பூமியில ரொம்ப வலிமையுடையவர்களாக இருந்தார்கள். ஆனா அல்லாஹ் அவர்களை பிடித்தான் என்று சூரத்துல் காஃபிர்ல அல்லாஹ் சொல்றான். ஒவ்வொரு ஊர்லயும் அதன் குற்றவாளிகளை நம்ம தலைவர்களாக ஆக்கணும், அவங்க அங்க சதி செய்யட்டும் என்று நம்ம. ஆனா அவங்க தங்களுக்கு தாங்களே எதிராக சதி செய்து கொண்டார்கள் என்பதை அவங்க உணரலன்னு அல்லாஹ் சொல்றான். இன்னைக்கும் நிறைய ஃபிரௌன்கள் இருக்கிறார்கள் இல்லைங்களா? வல்லரசு நாடுகள் என்று சொல்லக்கூடியவர்கள், அமெரிக்காலேருந்து ஆரம்பிச்சு எவ்வளவு மோசமான தலைவர்கள் இருக்கிறார்கள். ஸோ நவீன கால ஃபிரௌன்கள் எத்தனையோ பேரை நம்ம பார்க்கலாம் இல்லைங்களா? ஹிட்லர்லேருந்து ஆரம்பிச்சு, மாவா சேதுங்லேருந்து ஆரம்பிச்சு, போல்பாட்லேருந்து ஆரம்பிச்சு, பெனட்டோ முசோலினியிலேருந்து ஆரம்பிச்சு, இடியமின்லேருந்து ஆரம்பிச்சு, ஒரு பக்கம் கிம் டைனாஸ்டி கொரியால ரூலிங் ஸ்ட்ரக்சராக இருந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய ட்ரம்ப் வரையில எத்தனையோ பேரை சொல்லலாம் நம்ம. இவர்கள் எல்லாரையுமே அல்லாஹ் வந்து தடயம் தெரியாமல் அழித்து விடுவான். இறுதியில மூமின்களுக்கு தான் வெற்றி என்பது எல்லாரும் அறிந்த பாடமே. அதனால பூமியில நம்ம பெருமை அடிச்சுட்டுலாம் இருக்கக்கூடாது. ஒரு காலம் வரைக்கும் அல்லாஹ் விட்டு வைப்பான், அவனுடைய பிடி ரொம்ப கடுமையாக இருக்கும். சத்தியத்தில் இருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய சில நபர்கள் கூட இது போன்ற மோசமான தலைவர்களாக இருக்கிறார்கள் இல்லைங்களா? முனாஃபிக்குகள் இருக்கிறாங்க, முஸ்லீம் என்ற போர்வையில் இருக்கிறாங்க, ஆனால் அவங்க முஸ்லீம் கிடையாது, முனாஃபிக்கின்கள், நயவஞ்சகர்கள். காரூன் மாதிரி முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். மூசா நபியோட சமூகத்தில் இருந்தவன் காரூன் என்பவன். ஆனால் அவன் அகந்தை கொண்டு திரிந்தான், பூமியில மோசமாக நடந்தான். இறுதியில் என்ன ஆச்சு, பூமியை அவனை விழுங்கிடுச்சு. அல்லாஹ் ஒருபோதும் இப்படிப்பட்ட தலைவர்களை விட்டு வைக்க மாட்டான். மறுமையில் அவங்களுக்கு இரட்டிப்பு தண்டனை இருக்கிறது.